வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்ராவல் வித் நாகவேணி. இந்த வார வீடியோலையும் நான் போன வாரம் ஆரம்பித்த கோப்பன்ஹேகன் ட்ராவல் விலாகை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இது கோப்பன்ஹேகன் ட்ராவல் விலாகுடைய கண்டினியூஷன் பார்ட் 2. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம லாஸ்ட் வீக் இந்த கோப்பன்ஹேகன் ஹார்பர் கிட்ட போனோம் இல்லையா, அந்த இடத்துல நடக்க ஆரம்பித்தோம். அதே இடத்துல தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கேன். அந்த ஹார்பர் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் வாக் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுடைய சைடில் அப்படியே நடந்துட்டு இருந்தேன். இந்த கோப்பன்ஹேகன் போர்ட்டு தான் லார்ஜஸ்ட் டேனிஷ் ஷீப் போர்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் பால்டிக் சி பேசினில் இருக்கிற ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் போர்ட்டும் கூட. இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் ரேப்பிட் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. முன்னாடி இந்த ஹார்பரில் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளாக இருந்த நிறைய இடங்களை இப்போ குடியிருப்புகளாகவும், அதுக்கப்புறமா பொழுதுபோக்குக்கான ஒரு இடமாகவும், அதுக்கப்புறமா வணிகம் தொடர்பான ஒரு இடமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. 1940களில் இந்த துறைமுகம் அந்தளவுக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கு. அதுக்கப்புறமா 1990 தான் மறுபடியும் இது ஒரு எழுச்சி பெற்று நல்லா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சரி வாங்க, அப்படியே நம்ம நடந்து போயிட்டு அந்த போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுடைய சைடில் பெரிய மரப்பலகையாலான ஒரு பெரிய வராண்டா, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இடம் இருந்தது. அங்கே எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லைனாக பெஞ்ச் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை அழகாக உட்காந்து ரசிக்கலாம். சில பேர் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சரியான குளிர் வேறு. காற்று அப்படியே மூஞ்சிலேயே அடிச்சிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் என்னுடைய ஜாக்கெட்டில் இருக்கிற அந்த குல்லாவை அதை தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் தனியாக ஒரு குல்லா எடுத்துகிட்டு போகல. அது குளிர் கண்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சும் நான் அதை மிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். அதனால் அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஹார்பர் கிட்ட தான் ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்ரா ஹவுஸு. இப்போ ஆஸ்லோவில் ஒரு ஆப்ரா ஹவுஸ் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஆப்ரா ஹவுஸ் இருந்திருக்கு. இதை பற்றி நான் பார்த்துட்டு போகல, எனக்கு நேரமும் இல்லை. சும்மா அங்கேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தேன். வெளியிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நடந்து கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே இருக்கிற பெஞ்சில் உட்காந்து அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த நியூஹானை நோக்கியே நடப்போம் அப்படின்னு நடக்கலான்னு நடந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல தான் நான் ஒரு போட் டூர் புக் பண்ணியிருந்தேன் மார்னிங் 9 o'clock. அந்த போட் டூர் தான் என்னுடைய விசிட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஹார்பர் இருக்குது, அங்கே இந்த மாதிரி நடந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சது. சும்மா நடந்து போனதுனால தான் இந்த இடத்தையெல்லாம் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. நான் எப்போவுமே எந்த இடத்த எத்தனை மணிக்கு விசிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு நான் அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போவேன். ஆனால் எல்லா நேரமும் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேனோ அதுபடியே நடக்காது. சில நேரத்தில் நான் ஒரு இடத்த விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours போட்டிருக்கேன்னா 1 hourக்கு மேலே அங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் மறுபடியும் கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இதில் நான் எந்த இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளானை இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்
ஒரு இடத்த விசிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்குமே நடந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து போட் டூர் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 hours கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிட்டியை வந்து நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு நடக்கும்போது தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை வந்து என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் அந்த ஹார்பரில் வந்த வழியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா, நம்ம தான் போட் டூர் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நோக்கி. இப்படி நடந்து போகிற வழியில் இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு பிரிட்ஜுமே இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருந்தேன். அந்த பிரிட்ஜ் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆறு மாதிரி இருந்துச்சு. அந்த பிரிட்ஜுடைய ஒரு சைடில் தான் அந்த ஹார்பர், அதுக்கு வாட்டர் ஃப்ரண்ட்டுடைய சைடில் நம்ம நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த நடுவில் போகிற பிரிட்ஜிலேருந்து பார்த்தோன்னா 2 பக்கமுமே நிறைய பில்டிங்ஸ், நிறைய குடியிருப்புகள் இருந்தது. சரி, அந்த பிரிட்ஜ் மேலே போய் ஏறி நின்றுட்டு அந்த ஒரு வியூவை ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்க தான் இப்போ நடந்துகிட்ருக்கேன். இந்த பிரிட்ஜை 1874 முதலாக கட்டியிருக்காங்க. இது ஒரு உட்டாலான ஃபுட் பிரிட்ஜ். அதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜை வந்து 1912 ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ரோடு எல்லாமுமே கூட இருக்கும். அதுக்கப்புறமா பைக்கெல்லாம் போகிறதுக்கு தனியாக ஒரு பாத்து, அதுக்கப்புறமா நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்காக ஒரு பாத் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 1912 திருப்பி கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுடைய சென்டர்லேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் கீழே போகிற வாட்டரை பார்க்குற மாதிரியும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா கீழே பாருங்கள் வாட்டர் வந்து எவ்வளோ தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டுமே 2 சைடுமே வண்டி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் கூட நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. இந்த ஹார்பர் மெனி ஹிஸ்டாரிக்கல் வுடன் ஷிப்ஸுக்குமே பெயர் போனதாக இருக்குது. நான் ரொம்ப நேரமாக போட் டூர் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த போட் டூருக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் அந்த பிரிட்ஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த டூரை புக் பண்ணியிருந்த டைம் ஸ்லாட் வந்து அந்த அன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டு 9 o'clock ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம நியூஹான அந்த கேனலை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸை எல்லாத்தையும் வந்து நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த கேனலுக்கு நடுவில் ஒரு போட் டூர் புக் பண்ணி கேனல்லேருந்து சிட்டி வியூ எப்படி இருக்குது அப்படின்றத தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோப்பன்ஹேகன் கேனல் டூரை நம்ம முன்னாடியே கூகுளில் சர்ச் பண்ணி அந்த டைம், நம்ம எந்த டைமுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமுக்கு புக் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு லைனில் நின்று நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கலாம். நான் வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போயிருந்தேன், அதனால் நான் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படலை. நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தோன்னா அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 15 minutesக்கு முன்னாடியே நம்ம அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம போயிட்டோம்னா அந்த இடத்துல லைனில் நின்று நம்மளுடைய டைம் ஆரம்பிக்கும் போது நம்மளை அந்த போட்டில் வந்து போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த போட் எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், லென்த்து வந்து பெருசாக இருக்கும், நிறைய பேர் அதில் பயணிக்கிற மாதிரி. ஆனால் ஹைட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த கேனல் டூரில் நிறைய பிரிட்ஜ் வரும், குட்டி குட்டி பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜுடைய சைஸ் எப்படி இருக்கும்னா இந்த போட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு போட் ஆப்போசிட்டில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த போட்டுடைய ஹைட்டை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஏறி நிற்க கூட முடியாது, நின்னோன்னா நம்மளுடைய தலையெல்லாம் இடிக்கும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரிட்ஜஸ் வரும். அதனால தான் அந்த கேனலில் அந்த பிரிட்ஜுக்கு அடியில் போகிற மாதிரி அந்த போட்டை வடிவமைச்சிருக்காங்க.
இந்த கேனல் க்ரூஸ் டூரை நம்ம புக் பண்ணும்போதே நமக்கு எந்த லாங்குவேஜில் கைட் நம்ம கூட வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்கும். அதில் நமக்கு அந்த ஒரு டேனிஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கிலீஷ் இருக்கிற அந்த கைடட் டூரை வந்து புக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து இங்கிலீஷும் பேசுகிறவங்களும் இருப்பாங்க, அதுக்கப்புறமா டேனிஷும் இருந்தாங்க. அந்த கைட் வந்து 2 மொழியிலையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த போட்டில் நம்ம ஏறி உக்காந்த உடனே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணாங்க. என்னென்னா நம்மளுடைய சேஃப்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே உக்காந்த மாதிரியே இருக்கணும், எந்திரிச்சு நிற்கக்கூடாது. ஏன்னா அந்த குட்டி குட்டி பிரிட்ஜில் வந்து அடிப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலையில் கையெல்லாம் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த பிரிட்ஜெல்லாம் தொட முயற்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமுமே கொடுத்தாங்க. அந்த கைட் வந்து ரொம்ப ஃபன்னியாகவே இருந்தாங்க. இது வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரி மூழ்கவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எமர்ஜென்சிக்கு நமக்கு அந்த ஜாக்கெட்டுமே நம்ம சீட்டுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பிரிட்ஜை கடந்து போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜு வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த போட்டுக்கும் அந்த பிரிட்ஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கேனல்லேருந்து அந்த கேனலுக்கு 2 சைட்லேயும் இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான வீடுகளை பார்க்கவுமே அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம மேலே இருந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த படகுகள், அது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவுமே இது அமைஞ்சது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் அடிக்கிற குளிருக்கு இந்த போட்டுக்குள்ளே ஏறி உக்காந்ததுக்கப்புறம் தான் வெது வெதுப்பாகவே இருந்தது. இந்த போட்டில் நமக்கு ஒரு ஆப்ஷனுமே சொன்னாங்க. அந்த கண்ணாடியை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா. அப்போ வந்து வெளியில் இருக்கிற காற்று வந்து நமக்கு அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி நடுவில் இல்லாமல் அப்படியே பார்க்கலாம் நம்ம வேடிக்கை. ஆனால் அடிக்கிற குளிருக்கு அதையெல்லாம் ஓப்பன் பண்ணுவான், அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணலை, நான் கண்ணாடியிலேருந்தே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த போட்டில் நம்ம தலைக்கு மேலே அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே சும்மா ஒரு திறந்த வெளியில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடமுமே இருக்குது அந்த என்ஜினுக்கு முன்னாடியும் பின்னாடியும். அது வேணால் நம்ம அந்த இடத்துலையும் கூட உட்காந்துக்கலாம். இதெல்லாம் என்ன இடம்னா, நான் இதுக்கு முன்னாடி நடந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஹார்பர், அதிலேருந்து கூட நம்ம பார்த்தோமே இந்த ஆப்ரா ஹவுஸ், அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அந்த வாட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இதில் போகும்போது தான் அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல வந்து ஆப்ரா ஹவுஸ் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ராயல் ரெசிடென்சி இருக்குது, ராயல் ரெசிடென்சியில் இருக்கிறவங்களுக்கான ப்ளே ஹவுஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வழியில் வர்ற ஒவ்வொரு பில்டிங்கும் அதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கைடு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம எல்லாத்தையும் காதில் வாங்க மாட்டோம் எப்போவும் போல். இந்த ஆப்ரா ஹவுஸை சுற்றி இருக்கிற ஏரியாவில் 5 மேன்மேட் ஐலாண்ட்ஸ் இருக்காமா. இதை 1685 கட்டியிருக்காங்க. இந்த ஊடனால ஷிப்ஸை வந்து சிட்டி சென்டர்லேருந்து வெளியே கொண்டு போகிறதுக்காக. இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் 1990 வரைக்கும் மக்களுக்கு அக்சசிபிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கோப்பன்ஹேகனுடைய நேவி வந்து குறுகி இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ வந்து குடியிருப்புகளாக மாற்றியிருக்காங்க.
இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரக்கட்டைகளை கடலுக்கு நடுவில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, இப்போ இந்த மாதிரி போட் டூர்லாம் போகிறோம் இல்லையா, அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு வழித்தடத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், கண்டபடி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கங்கே இது நின்றுட்டே இருக்கும். இதை தாண்டி இந்த போட்லாம் போகாது. இது வந்து நான் 2-3 தடவை போட்டில் போகும்போது பார்த்துருக்கேன். வெனிஸில் போகும்போதுமே இந்த மாதிரி ஒரு கட்டைகள்லாம் அங்கங்கே நட்டு வச்சுருந்தாங்க. வெனிஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட்ஸு அதில் போகும்போது பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் அந்த நேவி இருக்கிற ஏரியா. இந்த இடத்துல வரும்போது ஒரு கப்பலை காமிச்சு அதுக்கான ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. 1982 ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த கப்பல் ஏதோ ஒரு மிசைலில் போயிட்டு இடிச்சிருச்சாமா. அதனால் அதிலிருந்து ஃபயர் ஆகி அப்படியே அந்த இடம் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற குடியிருப்புகள்லாம் நிறைய அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதை கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களாமாம். எஸ்பெஷலி சம்மர் டைமில் வந்து நிறைய கான்சர்ட்ஸு, மியூசிக்கல் ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குமாமா. இப்போ வந்து டென்மார்க்லேயே மிகப்பெரிய அட்ராக்ஷனான தி லிட்டில் மர்மெய்டை தான் பார்க்க போகிறோம். இதுதான் மோஸ்ட் விசிட்டட் அட்ராக்ஷனாமா கோப்பன்ஹேகன்லேயே. அதை வந்து இந்த போட்டில் இருந்து பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு கல் மேலே ஒரு சின்ன சிலை, ஒரு 4 அடியில் சிலை வச்சுருப்பாங்க, மர்மெய்டோடைய சிலையை. இந்த இடத்துக்கு வர்றவங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு வருவாங்க போல். ஆனால் இதுதான் வேர்ல்ட்லேயே செகண்ட் மோஸ்ட் டிஸப்பாயிண்டட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாமா. இப்போ பாருங்கள், நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம், அந்த கல் மேலே ஒரு குட்டியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. அங்கே அவ்வளோ பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே போர்டில் இருந்து பின்னாடி சைடில் இருந்து பார்த்தோம். இந்த சிலையை 1913 தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் கோப்பன்ஹேகன்லேயே பெரிய அட்ராக்ஷனாக திகழ்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது வந்து ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு சிம்னியாமா. இதை வந்து கோப்பன் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டென்மார்க் வந்து ஒரு ஃப்ளாட் கண்ட்ரி, அங்கே ஹில்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் ஃபன்னியாக அவங்க வந்து இந்த இதை வந்து ஹில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது நாங்களே பில்ட் பண்ண ஹில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்த போட் டூர் இன்னும் முடிவடையலை. இதில் இன்னும் நிறைய பிளேசஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.